கரூர் மாவட்டம் காசிபாளையத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் ஜோதி தம்பதியினருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியா வாழ வேண்டிய சூழல்ல ஜோதி கல்லீரல் செயலிழப்பு நோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் ஜோதிக்கு ஏற்பட்டுள்ள நோய் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாவும் 1 மாசத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணலன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னும் மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. டாக்டர் 1 மாசம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ரொம்ப பிரச்சனைன்றதுனால இப்போ கூட டேப்பிங் பண்ணியிருக்காங்க. தண்ணி லிவரில் லங்ஸில் ஏறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. லங்ஸில் இருக்கிறதுனால மூச்சு திணறல், ரத்த வாந்தி இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்குது. கால் வீக்கோ கை வீக்கோ எல்லாம் வந்துட்டுருக்குது. ஸோ அதனால் என்னால் எதுவுமே முடியல. 1 மாதன்றதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சிகிச்சைக்கு சுமார் 25 லட்சம் வரைக்கும் பணம் செலவாகுங்கிறதுனால கூலி வேலை செய்து வாழ்க்கையை நடத்தி வந்த பன்னீர்செல்வம் ஜோதி குடும்பம் ஆடி போயிட்டாங்க. அடுத்த நாள் செலவுக்கே அன்றாட வேலைக்கு போனாதான் பணம்னு இருக்கிற வறுமையான சூழல்ல சிகிச்சைக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாகுங்கிறதுனால செய்வதறியாது தவிச்சிட்டு வராங்க அந்த குடும்பம். தனியார் ஆஸ்பத்திரியில் 25 லட்சம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை. இவர் கூலி வேலை செய்கிறவர். அதனால எங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த நிலையில தான் தன்னோட உயிரை காக்க மருத்துவ நிதி உதவி கேட்டு ஜோதி தனது குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.